ஸ்லாங்கூரில் பேரங்காடி ஒன்றின் கார் நிறுத்தும் இடத்தில் 5 லட்சம் ரிங்கெட் ரொக்க பணத்துடன் கைவிடப்பட்ட சூட்கேஸ் பயண பெட்டி 8 மாதங்களுக்கு பிறகு ஒரு வழியாக உரியவரிடம் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அது தம்முடைய பணம்தான் என கூறி ஏற்கனவே போலீஸ் புகார் செய்திருந்த 50 வயது நிறுவன உரிமையாளரிடம் அது ஒப்படைக்கப்பட்டது. நீதிமன்ற ஆணைப்படி சூட்கேஸும் ரொக்கமும் நவம்பர் மாத மத்தியில் ஒப்படைக்கப்பட்டதை ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கான் உறுதிப்படுத்தினார். இதையடுத்து அவ்விசாரணை மூடப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி கைவிடப்பட்ட நிலையில் கிடந்த அந்த சூட்கேஸை அங்குள்ள பாதுகாவலர் கண்டெடுத்து போலீசுக்கு தகவல் கொடுத்தார். 50 மற்றும் 100 ரிங்கேட் பண நோட்டுகளாக மொத்தம் 5 லட்சம் ரிங்கேட் ரொக்கம் உள்ளே இருந்ததால் அது பல கேள்விகளை எழுப்பியது. மேற்கண்ட நிறுவன உரிமையாளர் தவிர மாத கணக்காகியும் வேறு யாரும் அப்பணத்தை கோர வரவில்லை. அப்பணம் தன்னுடையதுதான் என கூறி அந்த நிறுவன உரிமையாளர் ஷாலாமில் போலீஸ் புகார் செய்த போதும் டமான்சரா போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது உடல் நலம் மற்றும் வேலை பளுவை காரணம் காட்டி வரவில்லை. விசாரணையின் ஒரு பகுதியாக அவரின் பிரதிநிதி அப்பணத்திற்கான உரிமை சான்றுகளை வழங்கி அறிக்கை அளிக்க வேண்டும் என அப்போது கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. பணத்தை கண்டெடுத்த பாதுகாவலரின் நேர்மையை பாராட்டி அவரின் முதலாளி அவருக்கு பாராட்டு பத்திரம் அளித்ததும் குறிப்பிடத்தக்கது.